ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிகனியோட எபிசோட் 17 பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம இப்ப ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போகலாம். ஆன்டி டெஃப்னேவோட வீட்டுக்கு மிட் நைட்ல ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில போறான். அங்க போய் ஒவ்வொரு ரூமா சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரூம்ல யாரும் உட்காந்துருக்கிறத நோட் பண்றான். அப்புறம் பார்த்தா அது நம்ம ஷெய்ரனை பார்த்ததுமே இவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. பட் சைரனுக்கு எந்த விதமான ஷாக்குமே கிடையாது. ஆக்சுவலா ஃபெரித்தை இங்க வர வச்சதே சைரன் தான். மூட் அவுட் ஆனா அவன் எங்காவது போவான், நீங்க அவனை உங்க வீட்டுக்கு வர வச்சிருங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிதான் இவ வந்திருக்கா. இது தெரிஞ்சுக்கிட்ட ஃபெரித் இன்னும் அதிகமா கோவப்படுறான். இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆகும் பயத்துலதான் நான் இதை பண்ணினேன். நீ தனியா இருக்க, கோவத்துல இருக்க, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேர்த்தோட இந்த கான்வர்சேஷன் கேட்ட டெஃப்னே, குழந்தைங்களா, உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் பேசி சால்வ் பண்ணிக்கோங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறா. அவன் அங்கிருந்து கிளம்பிடுதுமே சைரன் சில வார்த்தைகள் பேசுகிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, நானும் உன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்தப்போ என்னாலே நம்ப முடியல, நான் பார்த்தது ஒரு வேளை தப்பான விஷயமோ அப்படின்னு சொல்லி நானே ஷாக் ஆனேன். இதை பற்றி வெளியே பேசுகிற தைரியம் எனக்கு இல்லை, ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு புதுசு. இதை பற்றி நான் பேசாமையும் நினைக்காமையும் இருந்தால் இது பெட்டர் ஆகுதோன்னு நான் நினச்சேன், அதைத்தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி இதை பற்றி பேசாமையும் நினைக்காமையும் நீயே இருக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்வா. நீ என்ன சொல்கிற? நீ அன்னைக்கு தான் என் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர, ஆனால் நான் பிறந்ததுலேருந்து இவங்க எல்லாரும் கூட தான் இருக்கேன். இவங்க எல்லாரும் என்னை எப்படி ஏமாத்திருக்காங்க பாரு. என் அம்மா இது தெரிஞ்சா என்ன ஆவாங்க? இவங்க எல்லாரும் தான் என்னை வளர்த்திருக்காங்க, எப்பேற்பட்டவங்க கிட்ட நான் வளர்ந்துருக்கேன் இப்படின்னு சொல்லி நிறையா பேசி இவன் ஃபீல் பண்ணுறான். இதை கேட்டதுமே, இதை பற்றி நம்ம இங்கே பேச வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்பா. நீ என்ன நினைக்கிற? வீட்டுக்கா? நான் எவ்வளோ கோவத்தில் இருக்க தெரியுமா? இதே கோவத்தோட நான் அப்பாவையோ இல்லை ஆன்ட்டியோ பார்த்தனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிறான். இங்கே பாரு, என்ன ஆனாலும் நம்ம அந்த வீட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் அவங்கள பார்த்து தான் ஆகணும். இதை நீ எப்படியாவது தாண்டி வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஆனால் இந்த ஒரு நைட் நான் வரப்போகிறதில்ல, நான் இங்கே தான் இருப்பேன், என்னால் இதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த நேரத்தில் அங்கே வர டெஃப்னே, நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா அந்த சைடு ஒரு லிவிங் ரூம் இருக்குது, அங்கேயே நீங்கள் படுத்து தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. ரூமுக்கு போனதும் அவன் படுத்து தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி செய்கிறேன்னு நினைப்பா. பட் உண்மையில் என்னென்னா, ஒரு சைடில் படுத்து அவன் அழுதுட்டு மட்டும்தான் இருப்பா. அவனுக்கு ரொம்ப பக்கமாக போய் அவனோட நெஞ்சில் கை வச்சு ஒரு ஆறுதலாக செய்கிறேன்னு இருப்பா. அந்த ஆறுதலோடையே அவன் அந்த நைட்டை தூக்கம் இல்லாமல் கழிக்கிறான். இப்படியே அந்த நைட் ரெண்டு பேருக்கும் போக அடுத்த நாள் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் டைமில் டெஃப்னேவை கூட்டிகிட்டு இவங்க 3 பேருமா வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வராங்க. டெஃப்னே அங்கே வர்றது ஆர்ஹனுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் இவங்க எல்லாத்துலேயும் பார்க்கறதுல ஃபெரித்துக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அவன் கோபத்தில் உச்சியில் இருக்கான். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுறது சைரன் மட்டும்தான். எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டேபிளுக்கு வந்தாச்சு. பட் ஃபெரித் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். அப்போ குல்கன், உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவன் அந்த கோபமான பார்வையிலிருந்து மாற நினைக்கிறான். பட் அவனால் முடியலை. அப்போ டெஃப்னே, ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்பா. ரொம்பவே நல்லா இருக்கு ஃபோட்டோஸ், சீக்கிரமாக நாங்கள் சூஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி குல்கன் சொல்ல, ஃபெரித், ஆன்டி டெஃப்னே எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அப்பாவை பற்றின நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போதே டெஃப்னே ஒரு விஷயத்த சொல்கிறா. என்னன்னா, எல்ஃப் அப்படிங்கிற இவளோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் பற்றி சொல்கிறா. இவங்களோட ஃபோட்டோஸை, அதாவது ஃபெரித் அண்ட் சைரனோட ஃபோட்டோஸை எல்ஃபுக்கு அனுப்பி வச்சதாகவும், எல்ஃப் ஆக்சுவலாக அவனோட கொலாபரேஷன்ஸ்க்காக ஒரு ஃபேமஸ் மாடல் தேடிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்தில் சைரன் அண்ட் ஃபெரித்தோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு சைரன் கூட ஒர்க் பண்ணணும், கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். அந்த கொலாபரேஷன்னால நடக்கிற சேல்ஸ், அதனால வர பணத்தை படிக்க முடியாத குழந்தைங்க, அதாவது முக்கியமாக கேர்ள்ஸ், படிக்க முடியாத பொண்ணுங்க, ஸ்கூல் போக முடியாத பொண்ணுங்களுக்கு அவங்கள படிக்க வைக்க அந்த பணத்தை யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதனால சைரனுக்கும் நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த ஐடியா ஃபெரித், ஆர்கன் அண்ட் இஃப்கட் 3 பேருக்கு பிடிக்கவே இல்லை. பட் குல்கன், சைரன் அண்ட் மருமக, இவங்க 3 பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
இந்த கொலாபரேஷனுக்காக எல்ஃப் கூட உனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நாளைக்கு, நீ கன்ஃபார்ம் வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றா. இத கேட்டதுமே சேரனுக்கு ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. பட் இவங்க 3 பேரும் இல்ல நீ போக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேரன் ஏன் ஜஸ்ட் மீட்டிங் தானே நான் போய் பார்க்கறேன். என்னால சில குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் அதுக்காக இது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு இஃப்கட் நீ ஒன்றும் நார்மல் ஃபேமிலி பொண்ணு கிடையாது. நீ சேரன் ஆர்கன் அப்படிங்கறனால தான் உனக்கு இந்த ஆஃபர் வந்திருக்கு. ஆர்கன்ங்கிற நேம பின்னாடி சுமக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால இந்த கொலாபரேஷனுக்கு நாங்க ஓகே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இஃப்கட் சொல்ல, நான் உங்களோட பெர்மிஷன் கேட்கல. எனக்கு இது பிடிச்சிருக்கு. மீட் பண்ற நாளையில ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுமே நம்ம தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபெரித் இவளை கூட்டிட்டு மேல போறான். நான் என்ன நிலைமையில இருக்குன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னையே இன்னும் கோபப்பட வைக்கிற என்ன ரீசன்னால நீ இதை வேண்டான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி இவ கேட்க, இங்க பாரு என்னோட ஒய்ஃப் ஒரு பப்ளிக் பர்சனா வரதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்டர்நெட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் என்னோட போட்டோஸ் வரும். எதுக்கு? எனக்கு அவங்கள பிடிக்கலினாலும் அவங்க சொன்ன வேர்டிங்ஸ் தான் உண்மை. பின்னாடி உன் பேருக்கு பின்னாடி ஆர்கன்கிற நேம் இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த ஆஃபர் வருது. அந்த நேம் இருக்கிற யாரும் இதை பண்ணக்கூடாது. புரியுதா? நீ எங்கேயும் போறது இல்ல. இதை நீ பண்ண போறது இல்ல. உன் பேருக்கு பின்னாடி ஆர்கன் அப்படிங்கிற நேம் இருக்கிறதுனால தான் நான் இதை பத்தி கவலைப்படுறேன். அப்படி இல்லைன்னா எல்ஃப், டஃப்னே யார் கூட வேணாலும் நீ போய்க்கோ, நான் கவலைப்பட மாட்டேன். அந்த நேமுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரூடா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதை கேட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரி பயங்கர அழுகையா இருக்கு. இவன் கீழே போனதுமே அப்தினை வெளியே நிக்க சொல்லிட்டு நான் கொண்டு போய் டெஃப்னேவை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த டைம்ல இந்த இஃப்கட்க்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு ஏதோ டீ கொடுக்க வந்த சுல்தான் அவகிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ இந்த இஃப்கட் என்ன சொல்றான்னா, சேரனும் ஃபெரித்தும் நடந்துக்கிறது சரியில்லை. அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். என்ன நடக்குதுன்னு எனக்கு சீக்கிரமா பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. கார்ல போக போக இவன் பயங்கரமா கிளாஸ் எடுக்கிறான் டஃப்னேக்கு. இங்க பாருங்க, என் ஒய்ஃப் எங்கேயும் நடிக்க போறதில்ல. அந்த எல்ஃபை இதோட கேன்சல் பண்ண சொல்லுங்க. யார் அவன்? என் ஒய்ஃப் போட்டோஸை நீங்க எதுக்காக அனுப்புனீங்க? அவ இதெல்லாம் பண்ண மாட்டா. இதெல்லாம் நடக்க போறது இல்ல. புரியுதா? அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப திமிராவும் ஆட்டிடியூடோடையும் பேசுறான். அதுக்கு டெஃப்னே சொல்ற ஒரே வார்த்தை, இது எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது சேரன். அவளே வரன்னு ஓகே சொல்லிட்டா. உனக்கு என்ன பிரச்சனை? அவ நோ சொன்னான்னா நான் இதுல ஃபர்தரா எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க போறது கிடையாது. ஸோ நீ ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகாத, ரொம்ப போட்டு ஒரி பண்ணாத. அவங்க லைஃப்பை அவங்கள வாழ விடு அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கா. இஃப்கட்க்கு உடம்பு சரியில்லாதனால இன்னைக்கு 2 பேரும் ஃப்ரீயா இருந்தாங்க. ஸோ அவங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வந்திருக்காங்க. அப்போ இந்த பாட்டிகிட்ட உட்காந்து இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்கு. நீங்க எப்படியாவது தாத்தாட்ட பேசி எனக்கு ஓகே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுறா. இத தூரமா நின்று கேட்டு வர காட்டுப்பூச்சி, எதா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி இவளை கூட்டிட்டு போய் உட்காந்து என்னன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவ இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. உன் புருஷன் ஓகே சொன்னானா அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்ல நோ சொன்னனால தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ சொன்னதுக்கு, சூப்பர், உன் புருஷன் ஒன்று வேண்டான்னு சொன்னா உனக்கு அப்பா இருக்காரு, அப்பாட்ட கேட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நீ வந்திருக்கீல, நீ ஏன் பொண்ணு, ஏன் வளர்ப்பு, அப்படிதான் இருக்கும். நீ என்ன நினைக்கிற சொல்லு. ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி போடுவாங்க? இல்ல நாம சொல்ற ட்ரெஸ் தான், மோசமான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே ஓகே. ஸ்டார்டிங்ல காட்டுப்பூச்சி கொஞ்சம் நோ சொல்ற மாதிரி தெரியுது. அப்ப இவ என்ன சொல்றான்னா, அந்த நைட் டின்னர் டேபிள்ல என் அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் அப்படின்னு சொல்லி நான் தலை குமிஞ்சு சொன்னேன். அந்த வீட்ல இப்ப வரைக்கும் நான் தலை குமிஞ்சு மட்டும்தான் இருக்கேன். நான் தலை நிமிரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க மட்டும் என்ன அலோ பண்ணீங்கன்னா நான் என்னைக்கும் தலை குமிஞ்சு இருக்க மாட்டேன். என் தலை நிமிர்ந்து இருக்கும். ஏன்னா நான் யாருன்னு ரெகக்னைஸ் பண்ண எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும் அப்போ. அதனால ப்ளீஸ் என்ன அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்க, சரி ஓகே இதை நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த காட்டுப்பூச்சி அதிசயமா ஓகே சொல்லிடுறான். இந்த நேரத்துல இந்த டஃப்னே கடுப்பேத்திட்டு போனதுனால இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. இந்த மாதிரி அவனுக்கு கோவம் வரும்போதெல்லாம் அவனை சுத்தி இருக்கிற அத்தனை பேத்தையும் ரொம்ப ஹர்ட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ஆல் நம்மளோட பெலின், அவ வீட்டுக்கு போயிட்டு உனக்கு அவனுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படி இப்படின்னு பேசி அவளை ரொம்ப மென்டலா டார்ச்சர் பண்றான். இதுக்கு மேல அவன் கூட நீ பேசக்கூடாது. நீயும் நானும் எப்படிலாம் இருந்திருக்கோம். அவன்லாம் ஒரு ஆளா? உன் லைஃப்ல நான் மட்டும்தான், அவன் கிடையாது. அவனை தூக்கி போட்டுரு, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் என்னென்னமோ பேசுறான். அவன் பேசுறது ஒரு விதத்துல மிரட்டுற மாதிரி இருக்கு. அவ உள்ளுக்குள்ள பயத்திலையும் நடுங்கிட்டு அழுதுட்டு தான் இதை பேசிட்டு இருக்கா.
அந்த நேரத்துல சர்தார், அதாவது நியூ பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன பார்த்ததுமே இவன் சண்டை போடுற மாரி போக, இவ உடனே, "இங்க பாரு சுத்தி ஆளுங்க இருக்காங்க. ப்ளீஸ் பிரச்சனை பண்ணாத" அப்படின்னு சொல்லுவா. "நான் எந்த பிரச்சனையும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு, கதவ சாத்தி அவள உள்ள அனுப்பி வச்சுட்டு, இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ் சொல்லி நாளைக்கு மார்னிங் வந்துரு. யாருப்பா? யாரு பெரிய ஆளுன்னு முடிவு பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லி ஃபெரித் சொல்றான். இவனும் ஓகே சொல்லிடுறான். அங்க முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்ததும் சுல்தான மேல வர சொல்றான். சுல்தான் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசுற மாரி பக்கத்துல போறான். எதுக்காக அப்படின்னா, இஃப்கட் பத்தின உண்மைய அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதுக்காக இவகிட்ட க்ளோஸா போனா அவ நெறைய விஷயங்கள உளறுவா. அப்படி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி, அப்படி தெரிஞ்சுக்கலாமேன்னு இவன் ட்ரை பண்ணுவான். அவகிட்ட போக போக என்னென்ன கேட்குறான் அப்படின்னா, இந்த மாரி நம்மளோட இஃப்கட் கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறீங்க. உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லுன்னு அவன் ரொம்ப நோண்டுவான். இவன் வேற வழி இல்லாம இஃப்கட் அண்ட் ஆர்கன்குள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லாம, அ சுல்தான எப்படியாவது உன்னோட அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு பார்க்குறாங்க. இதான் அப்படின்னு சொல்லிருவான். "என்னது? நீ உண்மையாவா சொல்ற?" அப்படின்னு ஷாக் ஆகுற நேரத்துல, அந்த இடத்துக்கு சைரன் வந்துடுறா. இவங்கள பார்த்ததுமே அவளுக்கு கோவம் வருது. "நான் பெட்ஷீட் மடிக்க வந்தேன். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடிடுறா வெளிய. இவன் உடனே டாபிக்க மாத்தி, "என்ன உங்க அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரா? எனக்கு தெரியும் உன் அப்பாவ பத்தி" அப்படின்னு சொல்ல, "என் அப்பா ஓகே சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்றா. "ஓ! அப்படியா? ஓ! ஓ! செம்ம காமெடி சென்ஸ் தான் உனக்கு. உங்க அப்பாக்கு கால் பண்ணி நானே கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். "ஓ! அப்படியா? கண்டிப்பா கால் பண்ணு. நீ லவுட் ஸ்பீக்கர் கூட போடு" அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, இவளோட கான்ஃபிடன்ஸ் பார்த்ததும் தான் அவனுக்கு உண்மையே புரிய வருது. "அப்போ உங்க அப்பா உண்மையாலுமே ஓகே சொல்லிட்டாரா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆமா, அப்பா ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னது இவனுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. மறுபடியும் இவன் ஸ்டார்ட் பண்ணிடுறான். "நீ அங்க போக்கூடாது. என்ன நெனச்சுட்டு இருக்க? இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது." அப்படி இப்படின்னு. "இங்க பாரு, நாளைக்கு ஜஸ்ட் ஒரு மீட்டிங் தான். நம்ம கண்டிப்பா அங்க போறோம். நான் கண்டிப்பா போய் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண தான் போறேன். என்னதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம். என்னால ஒரு சில குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ப்ளீஸ்" அப்படின்னு சொல்றா. பட் இவன் முடியவே முடியாதுன்னு தான் நிக்கிறான். இந்த டைம்ல நேரா இவ கிட்ட போன இந்த சுல்தான், "என்னாச்சு உனக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. "ஆ இந்த ஃபெரித் என்ன ரூம் கூப்பிட்டாரு. நான் எதுவுமே சொல்லல. பட்டு உங்கள சுத்தி ஏதோ சீக்ரெட் இருக்கு. நீங்க எல்லாரும் ஏதோ மறைக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. "நான் எதுவுமே சொல்லல. ஆனா எனக்கு ஒரு செகண்ட் உங்களுக்கும் ஆர்கனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறாரோன்னு மனசுக்குள்ள தோணுச்சு. பட் நான் வெளிய சொல்லல" அப்படின்னு சொன்னதுமே இவ பயங்கரமா கோவம் வந்து ஒரு அடி அடிச்சிடுறா. "நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன இப்போ? இதுக்கு மேல பேசாத. போடி! போ வெளிய போ" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவள அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறா. சுல்தானுக்கு பயங்கர அழுகையா இருக்கு. அவன் அந்த ரூம் விட்டு வெளிய போயிடுறா. இந்த நேரத்துல ஃபெரித் ரொம்ப சண்டை போட்டனால, அவன் டின்னர் சாப்பிட கீழ வரமாட்டேன்னு சொல்லிடுறா. இவன் நேரா தாத்தாட்ட போயி, ஃபெரித் கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அவரு டின்னர் சாப்பிட கீழ வரல. தனியா தான் இருப்பாரு. அதனால நானும் டின்னர் சாப்பிட இன்னைக்கு வரல. இதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நீங்க கீழ வர வேண்டாம்" அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு, ஆ ஃபெரித் சாப்பிட்டு முடிச்சதும், "ஃப்ரீயா இருக்கான் அப்படின்னா என்ன பார்க்க வர சொல்லுமா" அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவன் மேல போனதும் தனக்காக இவளும் டின்னர் சாப்பிட கீழ போகல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும், கொஞ்சம் அவனுக்கு மூட் மாறுது. ஓகே. இந்த டாபிக் பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம். என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, ஜஸ்ட் ஒரு மீட்டிங் தான். நாளைக்கு காலையில உன் கூட நானும் வரேன். 2 பேரும் போலாம். ஆனா ப்ளீஸ் நீ மட்டும் தனியா போகாத. அந்த மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சா, நீ கேட்கிற விஷயங்கள நான் செய்றேன் அப்படின்னு செய்றேன்னு சொல்ல, ஆஹா! அப்படியா? சரி ஓகே. நல்லபடியா அந்த மீட்டிங் முடியணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அந்த டைம்ல இவளோட ரூமுக்கு இவன் வர, அவ உண்மைய சொல்றா. இந்த மாரி ஃபெரித்க்கு நம்மள பத்தி தெரிய வந்திருக்கு. அதனால தான் அவன் இப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு "நீ என்ன சொல்ற? எப்படி?" அப்படின்னு இவ கேட்க, "எனக்கு எப்படின்லாம் தெரியல. ஆனா அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் இப்படி பிஹேவ் பண்றான்." அப்படின்னு சொன்னதுமே, சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றது? தாத்தாக்கு தெரிஞ்சா என்ன பண்றதுன்னு இவ ரொம்ப பயப்படுறா, கஷ்டப்படுறா. என்ன பண்றதா? யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லலாம். அது தவிர என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறான். சரி இத பத்தி பேச வேணாம். கொஞ்ச நாள் இங்க வராத அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. இவன் சாப்பிட்டு முடிச்சதும் நேரா தாத்தாவ பார்க்க வரான். தாத்தா உனக்கு ரொம்பவே நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்கா. நீ சாப்பிடலன்னு சொன்னதும், அவளும் சாப்பிடல. நாங்க 2 பேரும் மேல சாப்பிட்டுக்கிறோம்ன்னு சொல்றா. உன்னோட எல்லா ஃபீலிங்ஸையும் அவ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறா. உங்க 2 பேர்த்த பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆ நான் எதையும் டைரக்ட்டா பேசணும்னு விரும்பல. ஒரு சில விஷயங்கள் என்ன கஷ்டப்படுத்துது. அது தப்பு அப்படின்னு தெரியுது. நான் என்ன பண்ணணும்? அத அப்படியே விட்டுறணுமா?
இல்ல நான் அது ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா கேட்குறான். உன்னை கஷ்டப்படுத்துற விஷயங்கள் தப்பா இருந்தாலும் அது வெளிய வந்தா நெறைய பேர பாதிக்கும் அப்படின்னா, நீ அத அப்படியே விட்டுரு. அதோட வழிய அதுவே தேர்ந்தெடுத்து, எது சரியோ அதுவே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேச, இந்த வீட்ல நீங்க இருக்கிறனால மட்டும் தான் நான் இப்ப சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். தாத்தாட்ட பேசினதுமே அவனோட கஷ்டம் ஓரளவுக்கு கம்மியாயிருது. அவனோட தாட்ல அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த விஷயத்த அப்படியே நம்ம பேசாம இருக்கிறது மூலமா மட்டும் தான் இந்த வீட்டோட பீஸ்ஃபுல் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறான். இப்படியே அடுத்த நாள் காலையில ஆகிட எந்திரிக்கிறப்போ சேரன் கிட்ட ஒரு நோட் மட்டும் தான் இருக்கு. நான் ஜிம் போணும் சீக்கிரமா. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி அவ எழுதிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா அவன் நேரா போறது அந்த சர்தார், அதாவது நியூ பாய் ஃப்ரெண்டோட பேசறக்கு தான். ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவன் ரொம்ப நேரமா போய் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் வரவே இல்ல. இந்த டைம்ல இவளுமே ரெடி ஆயிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வருவான் வருவான்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இவன் வரவே இல்ல. அப்ப சடனா சர்தார் அங்க வந்துடுறான். அவன்கிட்ட பெலூன் கூட இதுவரைக்கும் நீ பேசினதெல்லாம் போதும். இதுக்கு மேல நீ அவ கூட பழகக்கூடாது. புரியுதா? அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாரி பேசுறான். நான் அப்படி மறுபடியும் பேசினா நீ என்ன பண்ணுவ? உனக்கும் அவளுக்கு இப்ப எதுவுமே கிடையாது. நான் என்ன பண்ணணுங்கிறத நீ முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இவன் அத கேட்டதுமே கிளம்பிரலான்னு நினைப்பான். பட் ஒரு செகண்ட்ல கோவம் வந்து சடார்ன்னு அவன அடிச்சிடுறான். அவன அடிச்ச செகண்ட் அந்த இடத்துல ஒரு 10 கார் பக்கம் வருது. அவங்க எல்லாத்தையும் ஒண்ணா சூழ்ந்து நிக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு 50 பேர் பக்கம் ஃபெரித்தையும், அப்தினையும் சூழ்ந்து நிக்கிறாங்க. இவங்க அத்தன பேத்துக்கு நடுவுல இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம டெஃப்னேவோட எல்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியும் வரவே இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி ஓகே எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்ஃப் கிளம்புற டைம்ல அந்த இடத்துக்கு சேரன் வந்து நிக்கிறா. சேரனை பார்த்த உடனே எல்ஃப் விழுந்துட்டான். இவ கூட தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியாகணுங்கிற முடிவு பார்த்த செகண்ட் எல்ஃபுக்கு வந்துருச்சு. 2 பேருமே 2 டிஃப்ரெண்டான வேல போக ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.